இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். சட்டசபை தேர்தலில் நடிகர் ரஜினியின் ஆதரவை பெற திமுக மற்றும் பாரதிய ஜனதா தரப்பிலிருந்து முயற்சி நடப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து ரஜினி மக்கள் மன்ற நிர்வாகிகள் சிலர் கூறியதாவது: ரஜினி தன் அரசியல் பிரவேசத்துக்காக ரசிகர் மன்றத்தை மக்கள் மன்றமாக 2018 மாற்றினார். அதன்படி மாவட்ட நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டனர். அரசியலுக்கு ரஜினி வராவிட்டாலும் அவரது அமைப்பு இன்னமும் வலுவாக உள்ளது. அதில் 40 லட்சம் பேர் செயல்பாட்டில் உள்ளனர். இந்த ஓட்டுகளை தங்களுக்கு சாதகமாக்க திமுக தரப்பில் முயற்சி நடக்கிறது. சமூக வலைதளங்களில் ரஜினி மற்றும் விஜய் ரசிகர்களிடையே மோதல் தொடர்ந்து வருகிறது. இதனால் ரஜினி ரசிகர்கள் விஜய் மீது கோபத்தில் உள்ளனர். அதை தங்களுக்கு சாதகமாக்க திமுக தரப்பு முயற்சிக்கிறது. அதன்படி திமுக மேலிட குடும்பத்தில் உள்ள முக்கியமான தயாரிப்பாளர் வழியாக ரஜினியிடம் முதல் கட்ட பேச்சு நடந்துள்ளது. இதற்கிடையே திமுக கூட்டணியில் உள்ள நடிகர் கமலும் ரஜினியும் பல ஆண்டுகளுக்கு பின் இணைந்து ஒரு படம் நடிக்க உள்ளனர். அந்த படத்தை முதல்வர் ஸ்டாலின் பேரன் இன்பநிதியின் நிறுவனம் தயாரிக்கிறது. அதற்கான பணிகளின் போதே சட்டசபை தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவு குரல் கொடுக்க ரஜினியிடம் பேசப்பட்டது. அப்போது 1996 தேர்தலில் கருணாநிதிக்கு ஆதரவாக ஜெயலலிதாவை விமர்சனம் செய்தீர்கள். அதுபோல வெளிப்படையாக இல்லாவிட்டாலும் மன்ற நிர்வாகிகளிடம் திமுகவுக்காக வேலை செய்யுமாறு சொல்லுங்கள் என ரஜினியிடம் கேட்கப்பட்டுள்ளது. ஆனால் ரஜினி எந்த உத்தரவாதமும் இதுவரை அளிக்கவில்லை. அதேபோல் ஆன்மீகத்தில் ரஜினி நாட்டமாக உள்ளதால் பாரதிய ஜனதாவும் அவரது ஆதரவை பெற முயற்சி செய்கிறது. ரஜினியின் அரசியல் ஆலோசகராக இருந்த அர்ஜுனமூர்த்தி தற்போது பாரதிய ஜனதாவில் உள்ளார். அவர் மனது வைத்தால் ரஜினியை தங்கள் பக்கம் கொண்டு வந்து விடலாம் என பாரதிய ஜனதா மேலிடம் நினைக்கிறது. அதன்படி அர்ஜுனமூர்த்தி வழியாக ரஜினியிடம் பேச ஏற்பாடு நடக்கிறது என்று அவர்கள் கூறினர்.